கியூட் எக்ஸாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் வந்து என்னெல்லாம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்மளுக்கு வந்து சீட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க கியூட் மூலியமா அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக இந்த கியூட் எக்ஸாமே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ட் ஃபார் யூனிவர்சிட்டிஸ். காமனாக சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எடுத்துக்கிறாங்க, ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் சில பேர் எடுக்கிறாங்க, டீம் யூனிவர்சிட்டிஸ் சில பேர் வந்து எடுத்துக்கிறாங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸும் இருக்குது, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் சில பேர் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ரைட். அதில் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோவில் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தோம். டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கியூட் ஸ்கோரை வச்சு எடுக்கிறாங்க அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா, போலாமா வீடியோக்கு? நான் உங்கள் கோவிந்தராஜ், ஆர்ஜே அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒண்ணு சேர்க்கணும், ஜேக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணும்ன்றான், அமிர்தா எழுதணும்ன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணும்ன்றான், மணிபால் எழுதணும்ன்றான், மிக்சாட் எழுதணும்ன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கியூட் எக்ஸாம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா இருக்குது எக்ஸாம். நம்ம போய் ஜாயின் பண்ணக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபீஸும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபோர்டபுளா இருக்கும். அப்போ குவாலிட்டியும் இருக்கணும், அஃபோர்டபுள் ஃபீஸா இருக்கணும், நம்ம வந்து ஈஸியாகவும் உள்ளே போக முடியும். அப்படின்றப்ப சில யூனிவர்சிட்டிஸ் வந்து இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்குறாங்க. டீம்டு யூனிவர்சிட்டிஸ் யார் அப்படின்றத பார்க்கலாம். டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இன் தமிழ்நாடு அக்செப்டிங் கியூட் யூஜி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து கியூட் யூஜி ஸ்கோரை வச்சு நம்மளுக்கு வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ரைட்டா? அதுல மெயினா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஹவு கியூட் ஒர்க்ஸ் இன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். கியூட் இன் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இஸ் வாலண்டரி பட் அஃபிஷியலி டிக்ளேர்டு. ரைட்டா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய என்ன யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அஃபிஷியலா கியூட் ஓட வெப்சைட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பார்ட்டிசிபேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல அஃபிஷியலா கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து வரலாம், வராம போகலாம், கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. அஃபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டிஸ், நான் சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டிஸ் ஏற்கனவே நம்ம வந்து ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் என்னன்றதெல்லாம் சவுத்தில் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த வீடியோ வந்து மேலே ஐ பட்டன் கொடுக்குறோம், கிளிக் பண்ணி பார்த்துங்க. பார்க்கல அப்படின்னா, ரெண்டாவது கியூட் எக்ஸாமுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி ஓப்பன். QUTUG.NTA.nic.in இந்த வெப்சைட்ல நீங்க இமிடியேட்டா போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பனு இன்னும் ஒரு 10 நாள் தான் இருக்கு. அதனால மிஸ் பண்ணிடாம நம்ம என்ன பண்ணணும், அப்ளிகேஷனை போட்டுரும். அப்ளிகேஷனை போட்டுருந்தேன் சார், ஆனால் நான் போட்டதுக்கு இந்த நான் பிஎஸ்சி பிசிக்ஸ் எடுக்கலாம், கெமிஸ்ட்ரி எடுக்கலாம், ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்கு, பிடெக் படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான என்ட்ரன்ஸ்ல வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று கேட்குறாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி, தென் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜென்ரல் ஆப்டிடியூட் இதெல்லாம் கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கே சார் ட்ரைனிங் போனால் கவலையப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழ்நாடு மாணவர்களுக்காக. மல்டிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்காக தான். ரைட்டா? அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். 11,800 பொங்கல் ஆஃபர் முடிய போது இமிடியேட்டா ஜாயின் பண்ணிட்டு அந்த கிளாஸஸை நீங்க அட்டன் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஆன்லைன் ப்ரோக்ராம், நம்மளுடைய ஆப் மூலமா நடக்கும். கிளாஸஸை நீங்க சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கூட ரெக்கார்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், எப்போ வேணாலும் நீங்க பார்க்க முடியும். அதுக்கான கண்டென்ட்டும் நம்ம என்ன பண்ணா ஆப்லயே கொடுத்துறோம், டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டெஸ்ட் சீரீஸும் வந்து ரெகுலரா எல்லா சப்ஜெக்ட்லயுமே டாபிக் வைஸ் உங்களுக்கு கொடுக்குறோம். தென் முடிச்சதுக்குமே ஓவரால் உங்களுக்கு மார்க் எக்ஸாம்ஸும் பண்ணி தரோம். ரைட்டா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணிக்கிறீங்க. ரைட். இப்போ யூஸ்டு ஃபார் ப்ரையாரிட்டி மெரிட் ரேங்கிங் கொடுப்பாங்க. தென் அப்புறமா வந்து ரேங்க் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம யூனிவர்சிட்டி வைஸ் நம்ம தனியாக கியூட் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணணும். காந்திகிராம் ரூரல் இன்ஸ்டியூட் இதில் ஒரு யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி நம்மளுக்கு அஃபிஷியலாக நம்மளுடைய கியூட் வெப்சைட்டில் பார்க்கலாம். தென் அவினாஷி லிங்கம் இன்ஸ்டியூட் வந்து உமன்ஸ்க்கு இருக்குது. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூட்டோட மார்க்ஸ் வச்சு எடுத்துக்கிறாங்க. தென் விநாயக மிஷன் வந்து நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம், ரிசர்ச் ஃபவுண்டேஷன், அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்சஸை இங்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூட் யூஜி ஸ்கோர் மூலயமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இப்போ காந்தி கிராம பற்றி நம்ம பார்க்கலாம். எங்கே இருக்குது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி கிராமம் வந்து திண்டுக்கல்ல இருக்குது. பப்ளிக் ஃபண்டட் டீம்டு யூனிவர்சிட்டி இது. கியூட்டோட மேஜர் அட்மிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராங் கியூட் பேஸ்டு டீம்டு யூனிவர்சிட்டி தமிழ்நாட்டில் என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்றத நான் உங்களுடைய நீட்டு கியூட்டோட வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
இந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 56 ப்ரோக்ராம்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ல நம்ம காந்திகிராம் யூனிவர்சிட்டியில கொடுக்குறாங்க. இதுல பிஎஸ்சி கோர்சஸ், பிஎஸ்சி பிஎட் கோர்சஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா மேத்தமெட்டிக்ஸ் பிஎஸ்சியில், தென் பிஎஸ்சி பிஎட் 4 இயர் மேத்தமெட்டிக்ஸ் ப்ரோக்ராமு, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் 4 இயர்ஸ் ப்ரோக்ராமு, தென் பிஎஸ்சி பிஎட் வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, தென் ஹோம் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் மைக்ரோபயாலஜி, தென் அக்ரிகல்ச்சரு, எக்கனாமிக்ஸு, பிகாம்ல வந்து பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷனு, பிபிஏல பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிடெக்ல சிவில் இன்ஜினியரிங்கு, பிஏஎம்ஏ இன்டெகிரேட்டட் 5 இயர்ஸ் கோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு, தென் சோஷியாலஜி, தென் பிஎஸ்சியில் வந்து டெக்ஸ்டைல் அண்ட் ஃபேஷன் டிசைன், தென் பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஜியாலஜி, டெமோகிராஃபி அண்ட் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸு, சில சில ஸ்டடிஸ் சில கோர்சஸ்லாம் நம்ம வந்து கேள்வியப்பட்டிருக்க மாட்டோம். அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டியில நம்மளுக்கு இருக்கு. இந்த 19 கோர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்றாங்க, யூஜி கோர்ஸா நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. சில இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து அடுத்தது நம்ம பார்த்தோம்னா ரைட்டு இந்த கோர்சஸ் இருக்கு. இதுல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்ல, பிஎஸ்சி பிஎட் ப்ரோக்ராமு, தென் பிஏ இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராமு இதெல்லாம் இருக்கு ரைட்டா. இதுல நம்மளுக்கு கம்மி கட் ஆஃப் இருந்தா கூட Q2 மார்க்ல நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து சீட்ஸ் வந்து கிடைக்கும். காந்திகிராம் ஃபீஸ் கேரியர்ஸ் அண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தோம்னா காந்திகிராம்ல ஃபீஸ் 5,000 இருந்து 15,000 வரைக்கும் தான் பெர் இயருக்கு வந்து வரும். எக்ஸ்ட்ரா இதுல என்னென்ன மெயின் வந்து இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், டீச்சிங், அக்ரிகல்ச்சர், என்ஜிஓஸ்ல போய் வந்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்க இருக்கு நிறையவே. சேலரி வந்து 15,000 இருந்து ஸ்டார்ட் பண்ணி 6 இருந்து 12 லட்சம் வேற ஆனம் வரைக்கும் லாங் டேர்முக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன மாதிரி யூபிஎஸ்சி, டிஎன்பிசி வந்து இங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த கல்ச்சருக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அங்க படிக்கிறப்பயே ரிசர்ச் எக்ஸ்போஷரும் வந்து பார்த்தீங்கன்னா இங்க நல்லாவே இருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் வந்து நீங்க இங்க எதிர்பார்க்கலாம், வேல்யூஸும் வந்து இங்க இருக்கு ரைட்டா. பெஸ்ட் ஃபார் ஸ்டெபிலிட்டி அண்ட் லாங் டேர்ம் ரெஸ்பெக்ட் வேணும் அப்படின்றப்ப இந்த நம்மளுடைய இந்த காந்திகிராம் யூனிவர்சிட்டி வந்து ரொம்ப ஆப்டாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவினாஷி லிங்கம் இன்ஸ்டியூட். இது வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்க்கு மட்டும்தான். இது நம்மளுக்கு கோயம்புத்தூர்ல இருக்கு. Q2 வந்து இந்த மார்க் வச்சு நம்ம வந்து Q2 மார்க்ஸ் வச்சு நம்மளுக்கு இதுல கொடுக்குறாங்க ரைட்டா. இதுல என்னெல்லாம் ப்ரோக்ராம்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன், டயட்டெட்டிக்ஸ் இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குல்ல, நான் உங்களுக்கு Q2 வெப்சைட்லயே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இருக்கும் ரைட்டா. அவினாஷி லிங்கம் காலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க இங்க. பிஎஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டிசைன் அண்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டிக்ஸ், தென் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன். பாருங்க இந்த மாதிரி கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கிடைக்காது. தென் ஃபுட் சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன், தென் டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைனிங், தென் பிஎஸ்சி ஹியூமன் டெவலப்மெண்ட், பிஎஸ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி இப்படி இருக்கும். பட் இந்த மாதிரி கோர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டு ஆன கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ல தான் நமக்கு கிடைக்குது ரைட்டா. இப்போ பாருங்க மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி இதெல்லாம் ஜென்ரல் ரைட்டா. தென் வந்து பிஎஸ்சியில பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் பயோ டெக்னாலஜி இந்த ரெண்டுத்துமே சேர்ந்த மாதிரி காம்பினேஷன். பிஏல எக்கனாமிக்ஸ், தமிழ், ஃபங்க்ஷனல், ஹிந்தி, விஷுவல் கம்யூனிகேஷன். அப்புறமா பிகாம்ல வந்து பார்த்தோம்னா பிகாம்லேயே ப்ரொஃபஷனல் அக்கௌண்டிங்கு, தென் பிபிஏல டூரிசம், பிஎஸ்சியில வந்து ஸ்பெஷல் எஜுகேஷன் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். பாருங்க இந்த மாதிரி சில கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து கிடைக்காது. பிசிக்கல் எஜுகேஷன் எல்லா இடத்துலையும் நிறைய இடத்துல போகலாம் நம்ம. தென் வந்து ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் டெக்னாலஜி, மெடிக்கல் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜி, தென் வந்து டெக்ஸ்டைல் டையிங் அண்ட் பிரிண்டிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் வொகேஷனல்ல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொடுக்குறாங்க. தென் பிசிஏல வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ, பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிகாம்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், தென் வந்து பிகாம்ல வந்து கார்பரேட் செக்ரட்டரிஷிப்பு, பிபிஏல பேச்சுலர் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷனு, பிசிஷியன் அசிஸ்டன்ட் பிஎஸ்சியில், தென் வந்து பிஎஸ்எல்பி இருக்கு இல்லையா, ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் தெரப்பி, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் பேத்தாலஜி அந்த கோர்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருக்காங்க. பிபிடியில் பேச்சுலர் ஆஃப் பிசியோதெரப்பி, தென் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரி, தென் வந்து ஆகுமெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி இந்த கோர்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடியாது பிஎஸ்சியில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பார்க்கலாம். தென் வந்து பிகாம்ல வந்து அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், ஐடி, தென் பிசினஸ் அனலிட்டிக்ஸ், ஃபினான்ஷியல் சிஸ்டம், தென் வந்து என்டர்பிரனர்ஷிப் அண்ட் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், இ-காமர்ஸ் இதெல்லாம் வந்து பிகாம்ல கொடுக்குறாங்க. தென் பிஏபிஎட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 கோர்ஸ், ஸ்பெஷல் அண்ட் இன்க்ளூசிவ் எஜுகேஷன், விஷுவல் இம்பேர்மெண்ட் இருக்கு இல்லையா அவங்களுக்கு, தென் 2 கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. 2 கோர்ஸ், ஒன்று வந்து தமிழ், ஒன்று வந்து இங்கிலீஷ். கிட்டத்தட்ட 47 கோர்சஸ் இங்க இருக்கு. அது இல்லாம பிஇன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிஇல கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஇல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்,
மெஷின் லேர்னிங்கு, தென் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐஓடி, தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கு, தென் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், தென் வந்து ஃபுட் டெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன்ஸ், பிரிண்டிங் டெக்னாலஜி, பிஇ கோர்சஸ்ல ரைட்டா. அப்போ பிஏ, பிஎஸ்சி, பிஇ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல நம்ம படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டினா அவினாஷி லிங்கம், அதுவும் எஸ்பெஷலி ஃபார் உமன்ஸ்க்கு இருக்கு ரைட்டா. இதை நம்ம மிஸ் பண்ணாம இந்த நீட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம்ஸ் எழுதுற மூலயமா இங்க நம்ம பண்ண முடியும் ரைட். அடுத்தது நம்ம இந்த இந்த ஸ்பெஷாலிட்டி நம்ம பார்த்துடலாம். இதுல பார்த்தோம் அப்படின்னா கியூட் ஸ்கோர் ஒரு 200 to 300 ஸ்கோர், பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 5 lakhs வரைக்கும் இங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவினாஷ் லிங்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் அலுமினி நெட்வொர்க், தென் லீடர்ஷிப் குரூமிங், அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் கேரியர்ஸ். இப்போ நம்ம பார்த்தோம் ப்ரோக்ராம்ஸ்லாம் நல்ல நல்ல ப்ரோக்ராம்ஸ்லாம் இங்க அருமையான ப்ரோக்ராம், ஐடியல் ஃபார் ப்ரொஃபஷனல் இண்டிபெண்டன்ஸ் ரைட்டா. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு இருக்கிறதுனால நல்லா ஆப்டா இருக்கும். தென் விநாயகா மிஷன்ஸ், விநாயகா மிஷன்ஸ் வந்து சேலம் கேம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கியூட் மார்க்ஸ் மூலயமா நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. ஃபீஸ் கிட்டத்தட்ட இங்க 40 இருந்து 1.2 lakhs வரைக்கும் இருக்கு. பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்கில், அது எங்க போனாலும் அப்படிதான். நான் வந்து ஒரு குரூப் படிச்சுறது மூலயமாவே எனக்கு வேலை கிடைக்காது, சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் எனக்கு கிடைக்காது. என்னுடைய ஸ்கில் பிளஸ் இன்டர்ன்ஷிப் இஸ் ஈக்குவல் டு சேலரி growth. அதை வந்து நம்ம கரெக்டா நம்ம என்னன்றதை பார்த்துக்கணும். இப்போ விநாயகா மிஷன்ஸ்ல நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம செக் பண்ணிடலாம். இப்போ விநாயகா மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிஏ கோர்சஸ் அண்ட் பிஎஸ்சி கோர்சஸ், தென் வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிசிஏ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 17 கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க ரைட்டா. இந்த கோர்சஸ் வந்து பிகாம்ல வந்து எல்எல்பி வந்து ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்கு, எல்எல்பியில வந்து பிபிஏ எல்எல்பி இருக்கு, பிஏ எல்எல்பி இருக்கு, பிகாம் எல்எல்பி இருக்கு, பிஏ எல்எல்பி இருக்கு, பிபிஏ எல்எல்பி இருக்கு. தென் வந்து பிஎஸ்சி வந்து எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் வித் ரிசர்ச் இருக்கு. நார்மலா வந்து பிஏல வந்து எக்கனாமிக்ஸ் படிப்பாங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ் ஆனர்ஸ் வித் ரிசர்ச் கோர்ஸ், தென் பிசிஏல பிசிஏ இருக்கு, பிபிஏ இருக்கு, தென் பிகாம் வித் ஃபின்டெக் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய இடத்துல பார்க்க முடியாது, இந்த விநாயக மிஷன்ல நம்ம வந்து பார்க்கலாம். தென் பிகாம்ல கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பிசிஏ அது நிறைய இடத்துல இருக்கும், பிகாம் ஜெனரல் இருக்கும், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் டேட்டா சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் பிஎஸ்சில, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், தென் பிஏ இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இந்த ப்ரோக்ராம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 19 ப்ரோக்ராம் வந்து விநாயகா மிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கியூட் 17 ப்ரோக்ராம் வந்து கியூட் பேஸ் பண்ணி விநாயகா மிஷன்ஸ்ல நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க ரைட்டா. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விநாயகா மிஷன்ல ஃபீஸ் வந்து 40,000ல இருந்து 1.2 lakhs வரைக்கும் இருக்கு. தென் இந்த 3 யூனிவர்சிட்டி தவிர வேற யாருன்னா இருக்கா அப்படின்னா இந்த 3 யூனிவர்சிட்டி தான் கியூட் எக்ஸாம்ஸ் மூலமா டீம்ட் யூனிவர்சிட்டிஸ் நம்மளுக்கு ஆஃபர் பண்றாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் ஆல்ரெடி பார்த்தோம், விஐடியில் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க, எஸ்ஆர்எம்ல கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க, தென் அமிர்தால கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க, சாஸ்திரால கொடுக்குறாங்களா கொடுக்க மாட்டாங்க, தென் வந்து பாத்தீங்கன்னா சவிதால கொடுக்குறாங்க கொடுக்க. ஏன் சார் இவங்கலாம் கொடுக்க மாட்டாங்க? இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரா தவிர மற்றவங்க எல்லாமே வந்து ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வச்சு அவங்க வந்து ஃபில் பண்றாங்க சீட்ஸ். இப்போ நம்ம இதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார் ரேட்டிங் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காந்தி கிராமம் வந்து கிட்டத்தட்ட 4 ஸ்டார் இருக்கு, அவினாஷி லிங்கமும் கிட்டத்தட்ட 4 ஸ்டார் இருக்கு, விநாயகா மிஷனும் வந்து பாத்தீங்கன்னா 3 stars வந்து பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் இது எல்லாத்துக்கும் வந்து மக்கள் கொடுத்தது ரைட்டா. யூனிவர்சிட்டி டஸ் நாட் டிசைட் சேலரி, ஸ்கில் பிளஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் டைரக்ஷன் டு. ஐஐடி வந்து பாத்தீங்கன்னா 25Kல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இங்க ரூரல் யூனிவர்சிட்டி 1 crore வரைக்கும் ஃபியூச்சர்ல வந்து பாசிபிள் வந்து இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். மெசேஜ் டு பேரண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் சூஸ் growth நாட் ஜஸ்ட் பிராண்ட். பிராண்டை பார்த்து நம்ம வந்து போகக்கூடாது. நம்மளுடைய கேரியர் ஆப்ஷன் எப்படி இருக்கும், அங்கே உள்ள படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க, ஃபியூச்சர்ல நம்மளுக்கு அங்கே வந்து படிச்சு மூலயமா நம்மளுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு இந்த மாதிரியான பிஏ, பிஎஸ்சி, பிடெக், தென் பிபிஏ, பிகாம் இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான குரூப்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கு, நிறைய இடத்துல கிடைக்காத குரூப்ஸ் இருக்கும் ரைட்டா. இந்த மாதிரி தேடி பிடிச்சி நம்ம ஜாயின் பண்றதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கியூடி எக்ஸாம்ஸ் மூலமா இந்த 3 யூனிவர்சிட்டியில நீங்க வந்து போகலாம். இதுல போய் எழுதுறப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் சிலதெல்லாம் வந்து கேட்டுருங்க, சிலதெல்லாம் ஜென்ரல் ஆப்டிடியூட் மூலயமா போகலாம், இல்லை பிசிக்ஸ் போறவங்க பிசிக்ஸ் கம்பல்சரி, மேத்ஸ் கம்பல்சரி எழுதணும், கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைன்னா கெமிஸ்ட்ரியோ ஆப்ஷனல், அது எல்லாமே இதுல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒவ்வொன்றாத்தையும் நீங்க கியூட் வெப்சைட் cutug.nta.nic.in இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் அவைலபிள் இருக்கு. அது போட தெரியல சார் எங்களுக்கு, அதெல்லாம் எப்படி அப்ளிகேஷனை போட தெரியலன்னா நீங்க கவலைப்படாதீங்க. 8925824317 இந்த நம்பர்ல கால் பண்ணி அப்ளிகேஷன் போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னா அதுக்கு பைசா கொடுத்தீங்கன்னா போட்டு கொடுத்துருவாங்க. சார் இது ஓகே சார் அப்ளிகேஷன் போட்டோம் இதுக்கு ட்ரைனிங் வேணும் அப்படின்னா இதுதான் நம்ம கோமெட் 2026 அப்படின்னு ஆர்ஜிஆர் அகாடமியில தமிழ்நாடு முழுவதும் சக்கப்போடு போடுற ஒரு ப்ரோக்ராம் தான். இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் மூலயமாவே நீங்க கியூட் எழுதலாம், நீட் எழுதலாம், ஜே எக்ஸாம்ஸை கிராக் பண்ணலாம், ஐசர் ஆப்டிடியூட் எக்ஸாம் எழுதலாம், நெக்ஸ்ட் எக்ஸாம் எழுதலாம், பிட்ஸாட்டும் நீங்கள் இதில் மூலியமாக பயனடைய முடியும். விஐடி, எஸ்ஆர்எம், அமிர்தா, எஸ்என்யூ எக்ஸாமு, எல்பியூ எக்ஸாம்ஸு,
இந்த மாதிரி மல்டிபிள் எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுறதுக்கு ஒரே வந்து ட்ரைனிங் மூலயமா நீங்கள் பண்ண முடியும் அப்படின்ற ஆர்ஜிஆரில் ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸ் 23,600 ரூபாய். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து உடனே கால் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா 11,800 ஃபீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து லைவ் கிளாஸஸ் ஆன்லைன் மூலயமா தான் நடக்குது. இப்போதைக்கு +2 படிக்கக்கூடிய மாணவர்கள் டெய்லி அட்டன் பண்ண முடியாது. அதனால சண்டே மட்டும் 2 to 5 o'clock இந்த கிளாஸ் நடக்குது. ஆஃப்டர் போர்டு எக்ஸாம் டெய்லி கிளாஸ் மார்னிங் 10 o'clock இருந்து ஆஃப்டர்நூன் 1 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கு. எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் தேவைப்படுனா அடிஷனல் உங்களுக்கு டைமிங்ஸ்லயும் கிளாஸஸ் நம்ம கொடுப்போம். இதுக்கான மெட்டீரியலும் நம்மளுடைய ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி அதுல இருந்து படிச்சுக்கலாம். பிளஸ் இதுக்கான கிளாஸஸ் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா டாபிக்ஸ் முடிச்சதுமே உங்களுக்கு டெஸ்ட்டும் இருக்கு. பிளஸ் வந்து ஓவராலா ஒரு மார்க் எக்ஸாம்ஸும் உங்களுக்கு வந்து பிஃபோர் த எக்ஸாம்ஸ் நம்ம பண்ணி கொடுப்போம். ரைட்டா? பயப்படாம தைரியமா வந்து நீங்க ஆர்ஜிஆரோட கோமட் 2026ல ஜாயின் பண்ணிடலாம். அது எந்த என்ட்ரன்ஸ், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், 2 எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிடுவோம். கையில எக்ஸாம்ஸ் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வரப்ப போர்டு எக்ஸாம் ரிசல்ட் ஒன்று, 2 அடிஷ்னலா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கையில வச்சிருப்போம். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும். போர்டு எக்ஸாம் மார்க் கம்மியாச்சுன்னா இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம், இது ரெண்டு போச்சுன்னா போர்டு எக்ஸாம் வச்சிருப்போம். அதனால நம்ம எப்பயுமே பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சி கையில வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது ஒன்றை நோக்கி ஓடுவோம், ஒன்று விட்டுருவோம். சில பேர்லாம் நீட்டை நோக்கி ஓடுவாங்க, நீட்ல வந்து ஸ்கோர் கம்மியாயிடும், வர்றான் பார்க்கலாம் டிசம்பர் ஆக்கிடுவாங்க, கவுன்சிலிங் முடியாது, அப்புறம் சீட் கிடைக்காது, அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேஇ எக்ஸாம்ஸ் எழுதணும்னு நினைப்பாங்க, ஜேஇல வந்து பர்சன்டேஜ் கம்மியாயிடும், வேற ஆப்ஷன்ஸே போடாம வச்சிருப்பாங்க, +2 மார்க்கும் கம்மியா இருக்கும், ஒரு பிடெக் ஜாயின் பண்ண முடியாது. இதே கியூடி எக்ஸாம் எழுதலாம், பிடெக் நம்ம போயிடலாம், +2 மார்க் வச்சு மூலயமா நம்ம வந்து போயிடலாம். இதுவே SNU, VIT எல்லாம் எழுதணும்னா அது மூலயமாவும் நமக்கு ஆப்ஷன். அப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் நம்ம கையில் வச்சிருக்கிறப்ப ஈஸியா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் ஆர்ஜிஆரோட கோமட் 2026க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம். நீங்க மல்டிபிள் எக்ஸாம்ஸை என்ன பண்ணணும், அப்ளை பண்ணி வச்சிடணும், ட்ரைனிங் எடுத்துக்கணும். தென் முடிஞ்சது பிறகு ரிசல்ட் வந்துமே கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கும் நாங்கள் உங்களுக்கு அழகாக ஹெல்ப் பண்ணி தருவோம். ஆர்ஜிஆரில் அதுக்கு தனி யூனிட் இருக்கு. பெய்டு சர்வீஸில் கவுன்சிலிங் ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு, எந்த சீட் எடுக்கணும், எந்த யூனிவர்சிட்டியில் எப்படி அப்ளை பண்ணணும், அது எல்லாமே. ரைட்டா? இதுக்கு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் 9176552121 இந்த நம்பருக்கு 11,800 rupees நீங்கள் ஜிபே பண்ணிட்டு அதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் இந்த பேமெண்ட் டீட்டெயில் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா எங்கள் ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எந்த நம்பர்லேருந்து நீங்கள் கிளாஸஸை பார்க்க போறீங்கன்னு அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லை நான் லேப்டாப்பில் பார்க்கணும் சார், இல்லை நான் வந்து டேப்பில் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, மற்ற டீடைல்ஸ் எதனா வேணும் அப்படின்னா 869518 86953 இந்த நம்பரில் கால் பண்ணி இமீடியட்டாக நீங்கள் பேசி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கேட்டுக்குங்க. இல்லைன்னா நான் சொன்ன ப்ராசஸை 9176552121 இதில் ஜிபே 11,800 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.